அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் மாணவர் அமைப்புகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுக மாணவர் அணி உள்ளிட்ட இந்தியா கூட்டணியின் 16 மாணவர் அமைப்புகள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது ஒன்றிய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக இந்தியா கூட்டணியுடைய மாணவர் அணியினர் தற்போது டெல்லியில் நாடாளுமன்ற டெல்லி ஜந்தர் மந்தரில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதாவது ஒன்றிய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை, அதே போன்று நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி திமுக, காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 22 கட்சிகளுக்கு மேலான மாணவர் அமைப்புகள் இந்த போராட்டத்தில் இன்றைய தினம் நாடு முழுவதும் இருந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக ஒன்றிய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை என்பது மாணவர்களை ஒடுக்கும் வகையில் அமைந்துள்ளது. மாணவர்களுக்கு அறிவூட்டுவதற்கு பதிலாக மாணவர்களுடைய கல்வி தரத்தை சிதைக்கும் வகையில் அமைந்துள்ளது. ஆகவே அந்த புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்தக்கூடாது, அதனை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்ல, நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். நீட் தேர்வு மாணவர்களுக்கு எதிரானது. மாணவர்கள் இதன் மூலம் பலர் தற்கொலை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆகவே இந்த நீட் தேர்வை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியும் பல்வேறு தரப்பில் முழக்கங்கள் இடப்பட்டு வருகின்றன. குறிப்பாக திமுகவுடைய மாணவர் அணியினர் ஜந்தர் மந்தரில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், புதிய கல்விக் கொள்கையை ரத்து செய்ய வேண்டும் என்ற முழக்கங்களை தற்போது இட்டு வருகிறார்கள். நாடாளுமன்ற நோக்கிய இந்த பேரணி தற்போது ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வருகிறது. இதில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் வருகிறார்கள். நாடு முழுவதும் பல பகுதிகளில், அதாவது தென் மாநிலங்கள், அதே போன்று வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு என்று பல மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒரு பிரம்மாண்ட போராட்டத்தை இன்றைய தினம் டெல்லியில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் என்பது இந்தியா கூட்டணி சார்பில் மாணவர் அமைப்பினர் ஒன்று சேர்ந்து யுனைடெட் ஃப்ரண்ட் என்கிற ஒரு கூட்டணியை அமைத்து போராடி வருகிறார்கள். ஆகவே இந்தியா கூட்டணி கட்சியில் உள்ள அனைத்து கட்சிகளுடைய மாணவர் அமைப்புகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக திமுகவில் இருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து, அதாவது சென்னை, ஈரோடு, கோவை, திருச்சி இந்த பல மாவட்டங்களில் இருந்து மாணவர் அணியினர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தற்போது ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டு வருகிறார்கள். சற்று முன்னர் தொடங்கிய இந்த போராட்டமானது இன்று மாலை வரை ஜந்தர் மந்தரில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கிருந்து நாடாளுமன்றத்திற்கு பேரணியாக செல்வதற்கு போலீசார் அனுமதி மறுத்து ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்புக்கு நடத்தப்பட்டிருக்கிறார்கள். ஜந்தர் மந்தரில் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே ஜந்தர் மந்தரில் இருந்து நாடாளுமன்றம் நோக்கி அவர்களுக்கு செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்துவதற்கு மட்டுமே தற்போது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கிருந்து மாணவர்கள் நாடாளுமன்ற நோக்கி சென்றால் அவர்களை கைது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.